தமிழ்நாடு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு அமைச்சரவை கூட்டம் வருகிற ஜூலை 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த 2026 தேர்தலில் தாவேகா அறிவித்த முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 60 வயதிற்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கும் திட்டம், ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம், பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் வேலையில்லா கால நிவாரண உதவித்தொகை, முதியோர்கள் மற்றும் விதவைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 நிதியுதவி, அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பெண்களுக்கு முழுமையான இலவச பயணம் போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் திட்டங்களாக உள்ளன. தேர்தலையொட்டி இந்த ஆண்டு தொடக்கத்தில் முந்தைய திமுக ஆட்சியில் 2026-27 இடைக்கால நிதிநிலை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அமைந்த நிலையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாக துறை வாரியாக நாள்தோறும் முதல்வர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வருகிற ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் 2வது அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தினந்தோறும் 2 அல்லது 3 துறைகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொழில்துறை சார்ந்த புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காகவும் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.